தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதேபோல் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிக அளவு பலத்த மழை பெய்யும், அதேபோல் திடீர் காட்டாற்று வெள்ளமும் ஏற்படும் எனவும் அறிவித்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆங்காங்கே தீயணைப்புத் துறையினர் மற்றும் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வில்பட்டி ஊராட்சி மூங்கில் பள்ளம் என்ற பகுதியில் திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த மூங்கில் பள்ளம் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த சௌந்தர்யா என்ற இளம்பெண் தனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொடைக்கானல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த வெள்ளத்தின் அருகில் நின்றிருந்ததால் இதை பார்த்த ஒரு சிலர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் கொடைக்கானல் கோட்டாட்சியருக்கும் உடனடி தகவல் அளித்தனர். இதன் பேரில் அங்கு வந்த கோட்டாட்சியர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் கயிறு கட்டி போராடி காற்றாற்று வெள்ளத்தில் பாதிப்பில் இருந்த இளம் பெண்ணையும் அவரது குழந்தையையும் மீட்டு உடனடியாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த இளம்பெண் சௌந்தர்யா கூறும் பொழுது, எங்கள் பகுதியில் மழை வந்தாலே இந்த ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வரும், அப்பொழுது நாங்கள் யாரும் மூங்கில் பள்ளத்தில் இருந்து கொடைக்கானலுக்கோ வில்பட்டிக்கோ மற்றும் எங்களது அன்றாட தேவைக்கோ செல்ல முடியாது. எப்பொழுது தண்ணீர் வற்றுமோ அப்பொழுதுதான் செல்ல முடியும். தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் அரசு அதிகாரிகளிடம் இங்கு ஒரு மேம்பாலம் அமைத்து கொடுங்கள் என்று தொடர்ந்து கூறி வருகிறோம். ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது கூட நான் எனது குழந்தையுடன் 5 மணி நேரம் ஆற்றின் நடுவில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது அதிகாரிகள் மீட்டுள்ளனர் என்று கூறினார். அதேபோல் அங்கு வந்த கோட்டாட்சியர் நமக்கு அளித்த பேட்டியில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதேபோல் நாங்கள் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் உள்ள ஊராட்சிகள் மற்றும் நகர்ப்புறத்தில் தயார் நிலையில் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் காத்திருக்கிறோம். எங்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உடனடியாக அங்கு சென்று பார்ப்போம். அதேபோல் மூங்கில் பள்ளத்தில் தற்போது 40 குடும்பங்கள் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு உணவு, உடை தேவையா என்று கேட்டோம். தற்போது அதற்கு தேவையில்லை என்று கூறியுள்ளனர். இருந்த போதிலும் அங்கு ஒரு அரசு அதிகாரியை நியமித்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்கள் எதுவும் தேவையா என்று கண்காணித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கொடைக்கானல் பகுதிகளில் எது நடந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஆனால் பொதுமக்கள் கோரிக்கை, நிரந்தரமாக பாலம் அமைத்தால் எங்களுக்கு இது போன்ற காட்டாற்று வெள்ளம் எந்த வெள்ளம் வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. தமிழக அரசு தலையிட்டு இங்கு ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். நன்றி நாட்ராயன்.